ஹாய், வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் முருங்கைக்காய் கூட்டு செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முருங்கைக்காய் கூட்டு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து மிக்ஸி ஜாரில் நான் தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட வேர்க்கடலை, ஒரு பட்டை, அவ்வளோதான். இதை வந்து மையாக நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி மையாக அரைச்சிட்டு வந்துடுவோம். பாருங்கள், இந்தளவுக்கு நான் அரைச்சிட்டு வந்து வச்சுட்டேன். இங்கே அடுப்பை வச்சு கடாயை வச்சுருக்கேன். அதில் வந்து கடுகு, உளுந்து, ஜீரகம் அதை ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா வணங்கினோடனே அது கூட முருங்கைக்காய் போட்டுக்கோங்க. அதையும் எண்ணெயிலேயே நல்லா வணக்கிக்கோங்க. இந்தளவுக்கு வணங்கி வந்தோடனே தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, நான் 2 தக்காளி போட்டிருக்கேன். அதை வந்து நான் அரைச்சி அதில் ஊற்றிக்கிட்டேன். அது கூட என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க, குழம்பு மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க, அப்புறம் தனியாத்தூள் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறிக்கோங்க. இந்தளவுக்கு கிளறினதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணுங்கள், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குக் பண்ணுங்கள். அந்த மசாலா வடையெல்லாம் போகணும்ல, அதுக்காக பாருங்கள். இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் பேஸ்ட்டு, அதையும் ஆட் பண்ணி அது கூட தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விடுவோம். முருங்கைக்காய் வேகணும்ல, அதுக்காக. அவ்வளோதான். கொதித்து கடைசியில் கொத்தமல்லி தழை தூவி நான் இறக்கிட்டேன். சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.